வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினில் உள்ள ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரீஸ்? ஓகேவா? சீரீஸ் கொடுத்துருக்காங்க 14, 23, 42, 71, 110. இந்த மாதிரி சீரிஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் கண்டுபிடிப்போம். டிஃபரெண்ட் பார்க்கும்போது 23 - 14 9, 42 - 23 19, 71 - 42 29, 110 - 71 39. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன நம்பர் கொடுத்தா இங்கே 49 வரும்னு சொல்லி பார்க்கணும். மைனஸும் கொடுக்கலாம், ப்ளஸும் கொடுக்கலாம். ஸோ ப்ளஸ் நம்ம 49 ஆட் பண்ணோம்னா 159. ஸோ 159. இந்த சீரிஸோட ஆன்சர் 159. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிளஸ் மற்றும் மைனஸ் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டு மேலும் இன்ட்டு மற்றும் வகுத்தல் ஆகியவை ஒன்றுக்கொன்று மாற்றப்பட்டால் பின்வரும் சமன்பாட்டிற்கு பதிலாக என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் வில் கம் இன் த பிளேஸ் ஆஃப் தி கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் கொஸ்டின் இஃப் பிளஸ் அண்டு மைனஸ் ஆர் இன்டர்சேஞ்சு இன்ட்டு டிவிஷன் ஆர் இன்டர்சேஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றலாம். கொடுத்துருக்கிறது 18 வகுத்தலுக்கு பதிலாக நம்ம பெருக்கல் போடலாம் இன்ட்டு 5 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடலாம் இன்ட்டு 26 மைனஸ் பதிலாக ப்ளஸ் போடலாம் 45 இன்ட்டுக்கு பதிலாக வகுத்தல் போட்டு 5 ஸோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். ஓரஞ்சு 5 6 30 என்ன 95 45 வரும். 18 × 5 பெருக்கும்போது 8 40 4 ஓரஞ்சு 5 5 9 90. ஸோ 90 - 26 + 9 -26 + 9 பார்த்தோம்னா 17 வரும். 17 90 - 17 73. இதோட ஆன்சர் 73. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழே காட்டப்பட்டுள்ளபடி எம்என்னில் கண்ணாடியை வைக்கும்போது ஏற்படும் கொடுக்கப்பட்ட வடிவத்தின் சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அவங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எம்என்ங்கிறது மிரர், இங்கே தான் மிரர் இருக்குது. ஸோ இந்த பக்கம் மிரர் ஆப்போசிட்டில் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 இதுலேயுமே நம்ம என்ன டார்க்காக இருக்கணும். இதில் டார்க் இல்லை. ஸோ இது நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் 2 இதுலேயும் டார்க் இல்லை. இதுலேயும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது நம்ம ஒரு டார்க்கில் இருந்து ஒரே ஒரு லைன் தான் போகணும். இந்த சைடு வரும்போது இதில் 2 லைன் வந்திருக்கு. ஸோ இது வராது. இது மட்டும் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். தர்க்க ரீதியாக தொடரை நிறைவு செய்யும் வகையில் தொடரில் உள்ள கேள்விக்குறியை மாற்றக்கூடிய வடிவத்தை கொடுக்கப்பட்ட விருப்பத்தேர்வு வடிவங்களிலிருந்து அடையாளம் காணவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர் கிவன் இன் த ஆப்ஷன் விச் வில் புட் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் வில் லாஜிக்கலி கம்ப்ளீட்டட் த சீரீஸ். ஓகேவா? இந்த சீரீஸில் நம்ம அடுத்தடுத்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்து தான் இந்த டயக்ராம் நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். இதில் அவுட்டர் லைனில் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 6 கோடு இருக்குது. இதில் 2 கோடு தான் இருக்குது. அப்போ 4 மைனஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது 1 2 இதில் ஒன்று எடுத்திருக்காங்க. இதில் 3 மைனஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து இங்கே வரும்போது 4 மைனஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து இங்கே வரும்போது 3 மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது 2 மைனஸ் ஆகிருக்கும். இந்த ரெண்டுமே இங்கே இல்லை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரே ஒரு இந்த டயக்ராம் வந்து ஒரு லைன் மட்டும் மைனஸ் ஆகும். அதை பார்க்கும்போது இது மட்டும் தான் மைனஸ் ஆகிருக்கு. ஸோ இது மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் REMY என்பது VHOZ உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் ZFHU என்பது DIJV உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றி LVSO என்பது பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிறது REMY is related to VHOZ certainly based on the English alphabetical order. In the same way, ZFHU is related to DIJV. To which of the given option is LBSO? LBSO is related to சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். RSTU. ஸோ 3 லெட்டருக்கு அடுத்து தான் V வருது. EFG 2 லெட்டருக்கு அடுத்து தான் H வருது. MNO 1 லெட்டருக்கு அடுத்து தான் O வருது. YZ. அப்போ 3 லெட்டருக்கு அடுத்து 2 லெட்டருக்கு அடுத்து 1 லெட்டருக்கு அடுத்து 0. இதே மாதிரி இங்கே லாஜிக்கலாக இருக்கும். பார்க்கலாம். ZABC 3 லெட்டருக்கு D வந்திருக்கு.
FGH ஓகே ஐ, HIJ ஓகே UV. நெக்ஸ்ட்டு LMNO இங்கே P வரும். P உள்ள ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு இது வரும்போது நம்ம வந்துருச்சுன்னா ஈஸியாக நம்ம போட்டு போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்காண்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரீஸ். அவங்க சீரீஸ் கொடுத்துருக்காங்க 79, 72, 58, 37, 9. நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இதே மாதிரி சீரீஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட்டாக தான் பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட் இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 7, ரெண்டாவதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 14, இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 21 வரும். இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 28. ஸோ இங்கேருந்து என்ன இருக்குன்னா 7 7ஆக பெருக்கியிருக்காங்க. 2 × 7, 3 × 7, 4 × 7, 5 × 7. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 6 × 7, 6 42, 6 7 42 வரும். ஸோ 9 - 42 வெயிட் இங்கே என்ன வரும்னா 4 7 28க்கு அடுத்து 5 7 35. ஸோ 9 - 35 போட்டால் தான் இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். -26. இந்த சீரீஸில் ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கும் போகும். அதையும் நம்ம பார்த்துக்கிறணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் A+B, A-B, A×B, A டிவிஷன் B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இது நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். A/V அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ என்பவர் பியின் தாய். ஸோ ஏ என்பவர் பியோட தாய். ஸோ பியின் தாய் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் B+C. இங்கே இருக்குது குறியீடு பார்ப்போம். பி என்பவர் சியின் சகோதரி. பி என்பவர் யாரோட சகோதரினா சியின் சகோதரி. ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் C×D. டி என்பவர் டியின் சகோதரர். சி என்பவர் யாருன்னா டியின் சகோதரர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மற்றும் இங்கே D - E கொடுத்துருக்காங்க. டி இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது. ஏ என்பவர் பியின் தந்தை. டி என்பவர் ஈயின் தந்தை. டி என்பவர் யாருன்னா ஈயோட தந்தை கொடுத்தாச்சு. ஓகே இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்க்கலாம். ஹவு இஸ் ஏ ரிலேட்டட் டு டி. ஏ வந்து டிக்கு என்ன ரிலேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டியோட அம்மா தான் ஏ. ஸோ மதர். இதோட ஆன்சர் மதர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக எந்த விருப்பத் தேர்வு இடம்பெற வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரீஸ் பேஸ்டு ஆன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். WUY KIM YWA MKO. ஸோ நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன செட்டு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். டபிள்யூக்கு அடுத்து தேர்டு பார்த்தோம்னா ஒரு லெட்டருக்கு அடுத்து இருக்குது. கே அடுத்து தேர்டு பார்த்தோம்னா ஒரு லெட்டருக்கு அடுத்தது இருக்குது. ஒய். ஸோ ZAMNO. அதே இது பார்க்கணும்னா இதில் பார்ப்போம். சிக்கு அடுத்து சி வந்திருக்கு வராது. இசட்க்கு அடுத்து AB 2 லெட்டர் வந்திருக்கு வராது. ஏக்கு அடுத்து சி. BC ஒரு லெட்டர் வந்திருக்கு இதான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸில் என்ன வரும்னா AYC. ஏன்னா பிங்கிறது ஒரே லெட்டர் தாண்டி சி வருது. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு AYC. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு பகடையின் முகப்புகள் ILOVA மற்றும் F என்ற எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளன. அப்பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. O என்ற முகப்பிற்கு எதிராக உள்ள முகப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பகடையில் ஓங்கிறது விசிபிள் ஆகலை. ஆனால் எஃப்ங்கிறது 2 வாட்டி விசிபிள் ஆயிருக்கு. நம்ம ஆக்ஸ் யூஸ்வல் எப்படி பண்ணுவோம்னா எஃப்ஐ வச்சு கிளாக் வைஸில் எழுதுவோம். எஃப் கிளாக் வைஸ் ஏக்கு கிளாக் ஐ. ஸோ எஃப்க்கு கிளாக் வைஸ் ஏக்கு ஐ அப்படிங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட் டயக்ராமில் எஃப் கிளாக் வைஸ் எல்லுக்கு கிளாக் வைஸ் வி. ஸோ எஃப்க்கு கிளாக் வைஸ் எல்லுக்கு கிளாக் வைஸ் வி எழுதியாச்சு. இந்த இதில் பார்த்தோம்னா ஐக்கு ஆப்போசிட்டாக வி இருக்கும், விக்கு ஆப்போசிட்டாக ஐ இருக்கும், ஏக்கு ஆப்போசிட்டாக எல் இருக்கும், எல்லுக்கு ஆப்போசிட்டாக ஏ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எஃப்க்கு ஆப்போசிட்டாக ஓ மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் கொடுத்துருக்கிற சீரியஸில் வரல. ஸோ ஓவுக்கு ஆப்போசிட் எஃப் இருக்கும், எஃப்க்கு ஆப்போசிட்ல ஓ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் பிரிவுகளுக்கு இடையிலான தொடர்பை சிறப்பாக விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து, பேருந்து, விமானம். செலக்ட் த வென்ன டயக்ராம் தட் பெஸ்ட் இல்லஸ்ட்ரேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபாலோயிங் த கிளாஸஸ். டிரான்ஸ்போர்ட், பஸ், ஏரோப்ளேன். அதாவது
போக்குவரத்துல தான் அந்த 2மே வரும். பேருந்து, விமானமும் போக்குவரத்துல தான் வரும். அந்த பேஸ்ல பார்த்தோம்னா, போக்குவரத்துங்கிறது பெருசா இருக்கலாம். டிரான்ஸ்போர்ட், பஸ்ஸுங்கிறது அந்த டிரான்ஸ்போர்ட்ல தான் வரும். ஏரோப்ளேன் அந்த டிரான்ஸ்போர்ட்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட். மத்ததுல நம்மளுக்கு எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. இவங்க பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் தான் கேட்டிருக்கிறனால இதுதான் ஆன்சர். இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படிக்கவும். அவை பொதுவாக அறியப்பட்ட தகவல்களிலிருந்து மாறுபட்டு இருப்பதாக தோன்றினாலும், கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகள் உண்மையாக இருப்பதாக கருதவும். கொடுக்கப்பட்ட அறிக்கைகளிலிருந்து எந்த முடிவுகள் தர்க்க ரீதியாக பின்பற்றப்படுகிறது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பார்க்கலாம். நம்ம இது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். ஆல் வயர்ஸ் ஆர் கேபிள்ஸ். ஸோ ஆல் வயர்ஸ் ஆர் கேபிள்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஆல் வயர்ஸ் ஆர் ரோப்ஸ். ஆல் வயர்ஸ் ஆர் ரோப்ஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் சம் ரோப்ஸ் ஆர் ஸ்டீல்ஸ். சம் ரோப்ஸ் ஆர் ஸ்டீல்ஸ். டயக்ராம் வரைஞ்சாச்சு. இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் டயக்ராம் வரும். கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ஸ்டீல்ஸ் ஆர் வயர்ஸ். ஸ்டீல்ஸ் இங்கே இருக்குது, வயர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ சம்முக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சம் ஸ்டீல்ஸ் ஆர் வயர். கொஞ்சம் ஸ்டீல்ஸ் வயரில் இருக்கும்போது சொல்லி கேட்குறாங்க. சம்மந்தமே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் சம் ரோப்ஸ் ஆர் கேபிள்ஸ். சம் ரோப்ஸ் இங்கே இருக்குது, கேபிள்ஸ் இங்கே இருக்குது. கொஞ்சம் கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ சம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குல்ல, கன்ஃபார்மாக தான் வரும். அதனால் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இது மட்டும்தான் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இது மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஜேஓஎஸ்டிஎல்இடி என்ற வார்த்தையில் ஜேஓஎஸ்டிஎல்இடி என்ற வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசையின்படி அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்களின் நிலைகள் மாறாமல் இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு அன்சேஞ்சு இது என்னதுன்னா the position of how many letters will remain unchanged if each letters in the word JOSL JOSTLED அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நம்ம கொடுத்துருக்க லெட்டரை அல்பபெட் சீரீஸாக மாற்றுவோம். மாற்றி பார்க்கலாம். ஏ இல்லை, பி இல்லை, பி இல்லை, டி இருக்குது. ஏபிசி டி. நெக்ஸ்ட் இ. எஃப் இருக்கா? இல்லை. ஜி ஹெச் ஐ இல்லை. ஜே இருக்குது. கே எல் எம் என் ஓ இருக்குது. பி கியூ ஆர் எஸ் இருக்குது. எஸ் டி ஜேகேஎல். ஸோ எல் வருது. வெயிட் பார்க்கலாம். அல்ஃபபெட்டிக் சீரிஸ் எழுதுவோம். ஏபிசிடி இஎஃப்ஜி. ஏபிசிடி டி இ எஃப்ஜி ஹெச் ஐ ஜே இருக்குது. ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி. ஸோ கொடுத்துருக்கிறத அல்ஃபபெட்டிக் சீரிஸாக மாற்றியாச்சு. ஆப்போசிட்டாக சேம் லெட்டர்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி எத்தனை லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். எந்த லெட்டரும் சேம் லெட்டர் ஆப்போசிட்டாக வரல. இதுக்கு ஆன்சர் அதனால் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழே உள்ள வெற்றிடங்களில் இடமிருந்து வலமாக எழுத்துக்கள் வரிசையாக வைக்கப்படும் போது எழுத்துத் தொடரை நிறைவு செய்யும் எழுத்துக்களை குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். Select the option that represent the letters that when sequentially placed from the left to right in the blanks below will complete the letters. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கே டேஸ் யூ டி ஓ டேஸ் எல் டேஸ் டி ஓ டேஸ் டேஸ் யூ டி ஓ கே எல் டபுள் டேஸ். ஓகே, எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம பார்ப்போம். டேஸ் இங்கே ஒரு டேஸ் இருக்குது, இங்கே ஒரு டேஸ் இருக்குது, இங்கே ஒரு டேஸ் இருக்குது. ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். ஓ கே எல் யூ கே யூ எல் டி. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு லெட்டர் என்னன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அதாவது 20 லெட்டர் இருக்குது. 20 லெட்டரை 4 4ஆக பிரிக்கலாம், 5 5ஆக பிரிக்கலாம், 2 2ஆக பிரிக்கலாம். ஸோ சேமாக பிரிக்கணும். அப்படி பார்க்கும்போது 2 2ஆக வருமா சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓ இருக்குது, ஓக்கு அடுத்து கே இருக்குது, கேக்கு அடுத்து கே வருது. ஸோ ஓகே 2 பார்க்கும்போது ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே வரணும். ஓகே வரல. ஸோ எதுலேயுமே கே இல்லை. நெக்ஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஓன்னு சொல்லி 2 லெட்டர் இருக்கா? இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 4 4ஆக பிரிக்கணும். 4 4ஆக பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு இதில் பார்ப்போம். இதில் ஓ வரும், இதில் கே வரும். ஸோ ஓகேயூ 4 பிரிக்கும்போது 4 பிரித்தாச்சு.
OKKU. நெக்ஸ்ட் இதில் கே வருதான்னு சொல்லி பார்க்கணும். வராது. இங்கேயும் ஓ ஸ்டார்ட் ஆகுதா? ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 5 5ஆ பிரித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓ ஸ்டார்ட் ஆகும்போது 5 5ஆ பிரிக்கும்போது 1 2 3 4 5. ஓ ஸ்டார்ட் ஆகுதா? இதில் 1 2 3 4 5. இதில் 5 நம்ம லாக் பண்ணும்போது ஓ ஸ்டார்ட் ஆகுது. இதில் 1 2 3 4 5 லாக் பண்ணும்போது ஓ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 5ஆ பிரிக்கும்போது அந்த இது நம்மளுக்கு சூட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது OKKUT. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்மளுக்கு சூட் ஆகாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்ப்போம். தேர்ட் ஆப்ஷன் இதில் நம்ம ஓ ஓ பண்ணுவோம். அப்புறம் இங்கே எல் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஓ, இங்கே கே வரும். ஸோ இது ரெண்டுமே இங்கேயும் கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே என்னன்னா யூ வரும். இது ஓகே. நெக்ஸ்ட்டு லெட்டரில் யூக்கு அடுத்து கே இருக்குது. கேக்கு அடுத்து யூ இருக்குது. இங்கே வரும்போது டிஎல்னு சொல்லி வருது. லாஸ்ட்டில் நம்மளுக்கு எல்டி தான் வரணும். அதாவது லாஸ்ட்டாக எல்டி இல்லை, யூடி தான் வரணும். டிஎல் வருது. அதனால் தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கும்போது எல்ல ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு ஓல தான் ஸ்டார்ட் ஆகணும் இல்லாட்டியும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் செகண்ட் ஆப்ஷன் தான். அப்ளை பண்ணி பார்ப்போம். எல் கே யூ கே எல் யூ டி. ஓகே. அப்போ செக் பண்ணி பார்ப்போம். OKLUT. ஓகேவா? நெக்ஸ்ட் பேர் OKLUT. OKLUT ஈக்குவலாக வருதா? அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த இதுக்கு கரெக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் TEDA என்பது 11 என்றும் SUCBVO என்பது 13 என்றும் குறியிடப்பட்டுள்ளது எனில் கொடுக்கப்பட்ட மொழியில் YXJIAL என்பது இவ்வாறு குறியிடப்படுகிறது சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்த செர்டைன் கோட் லாங்குவேஜ் TEDI is coded as 11 and SUCBVO is coded as 13. How YXJIAZL is coded as சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே லெட்டர் எண்ணும்போது 4 லெட்டர், இங்கே லெட்டர் எண்ணும்போது 6 லெட்டர், இங்கே லெட்டர் எண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 லெட்டர் இருக்குது. ஸோ 4 லெட்டருக்கும் 11க்கும் எதுவும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அதாவது 4 லெட்டரில் இருக்குது. அதில் 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இல்லை. ஸோ பார்க்கலாம். 4 எதோட கூட்டினா 11 சொல்லி பார்க்கும்போது 7ஓட கூட்டினா 11. நெக்ஸ்ட் லெட்டர் 13 சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் லெட்டர் உள்ளது 5. 5 7ஓட கூட்டினா 13. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 5 இல்லை 6 லெட்டர் இருக்குது. 6 லெட்டரை 7ஓட கூட்டினா 13 வரும். அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 7 லெட்டர் இருக்குது. 7 லெட்டர் இருக்குது. 7 லெட்டர் 3 4 5 6 7 லெட்டரை நம்ம 7ஆல் கூட்டும்போது 14 வரும். ஸோ இந்த லாஜிக் தான் இதில் இருக்குது. இதோட ஆன்சர் 14. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் PGMS என்பது 9 18 12 6 என்றும் TVRX என்பது 5 23 71 என்றும் குறியிடப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட மொழியில் KAVOவுக்கான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். In a certain code language, PGMS is coded as 9 18 12 6 என்றும் மைனஸ் இல்லை, இதோட கோடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்டு TVRX is coded as 5 23 7 1 என்றும் கொடுத்துருக்காங்க. ஓகே. வாட் இஸ் த கோட் ஃபார் KAVO இந்த கிவன் லாங்குவேஜ் சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி ABCD அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏலேருந்து இஜெட் வரைக்கும் அல்ஃபபெட்டிக்கல் நம்பர் எழுதிடணும். அதே இது இஜெட்லேருந்து ஏ வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் நம்பர் எழுதி வச்சோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பார்க்கலாம். ஃபஸ்ட் இது PGMS. ஸோ PGMS என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 18 12 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. TVRX இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 23 7 1 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் KAVO இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இதான் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு P உள்ளது அல்ஃபபெட்டிக்கல் சீட்டில் நம்பர் என்ன இருக்குது? 16 இருக்குது. ஸோ 16க்கும் 14 கொடுத்துருக்காங்க. அடுத்து G 7ல் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 20.
ஸோ 16 ஓகே. என்ன லாஜிக் குடுத்துருக்காங்கன்னா, பிங்கிறது 16 அதுக்கு ஆப்போசிட்டா அதாவது பிங்கிறது 16 அதுக்கு ஆப்போசிட்டா என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 11 இருக்கா? ஸோ 11 - 2 9 இப்படிதான் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஜிங்கிறது 7 அதுக்கு ஆப்போசிட் உள்ள லெட்டர் அதாவது லெட்டர் இல்ல அல்ஃபாபெட்டிக்கல். நம்பர் வந்து 20 20 - 2 18 அதே மாரி இத பார்ப்போம். எம்ங்கிறது 13 அதுக்கு ஆப்போசிட்ல 14 இருக்கு. 14 - 2 12 குடுத்துருக்காங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் எஸ் வந்து 19 19 ஆப்போசிட்ல உள்ள லெட்டர் 8 ஸோ 8 - 6 8 - 2 6 ஓகேவா? இதே லாஜிக் இங்கேயும் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். டீங்கிறது 20 டீங்கிறது 20ல இருக்கும். இங்க இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் 7 இருக்கு. ஸோ 7 - 2 5 கரெக்ட் தான். பிங்கிறது 2 2 ஆப்போசிட்ல 25 இருக்கும். 25 - 2 23 ஓகே. ஆறுங்கிறது 18 18 ஆப்போசிட் 9 இருக்கு. 9 - 2 7 ஸோ எக்ஸுங்கிறது எங்க எக்ஸுங்கிறது என்ன இருக்குன்னா 24 24 ஆப்போசிட்ல 3 இருக்கு. 3 - 2 1 இதே மாரி நம்ம இதுக்கும் பார்க்கணும். கேங்கிறது 11ல இருக்கு. 11 ஆப்போசிட்ல 16 இருக்கு. 16 - 2ன்னா 14 14 நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் போலாம். 8 நபர்கள் 2 இணையான கிடை வரிசைகளில் அடுத்தடுத்துள்ள நபர்களுக்கு இடையே சமமான தூரம் இருக்கும் வகையில் ஒவ்வொரு வரிசையிலும் தலா 4 நபர்கள் அமர்ந்துள்ளனர். கிடை வரிசை 1ல் ஐ, என், கே மற்றும் எஸ் அமர்ந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தெற்கு நோக்கி உள்ளனர். கிடை வரிசை 2ல் பி, ஏ, ஆர் மற்றும் டி அமர்ந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் வடக்கு நோக்கி உள்ளனர். இவ்வாறு ஒவ்வொரு நபரும் மற்றொரு கிடை வரிசையில் உள்ள மற்றொரு நபரை எதிர்நோக்கி உள்ளனர். ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரோல உட்காந்துருக்காங்க. 2 ரோல உட்காந்துருக்காங்க. ஓகேவா? கிடைவரிசை 1ல் தெற்கு நோக்கி நம்ம கிடைவரிசை 1ன்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே தெற்கு நோக்கி உட்காந்துருப்பாங்க. இது கிடைவரிசை 2ன்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே வடக்கு நோக்கி உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? ஆர் என்பவர் ஏயின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். கே மற்றும் எஸ்ஸுக்கு இடையே 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். ஏ என்பவர் கேயை நோக்கி அமர்ந்துள்ளார். என்னை நோக்கி அமர்ந்திருக்கும் நபர் பியின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். டி என்பவர் எந்த கடைக்கோடி முனையிலும் அமரவில்லை. ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, தஸ் ஈச் பெர்சன் இங்க பார்ப்போம். தஸ் ஈச் பெர்சன் ஃபேசஸ் அனதர் பெர்சன் ஃப்ரம் த அதர் ரோ. ஓகே. ஆர் சிட்ஸ் டூ த இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏ. ஆருங்கிறது ரோ 2ல உட்காந்துருக்காங்க. ஸோ எங்கே உட்காந்துருக்காங்கன்னா 1 2 3 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க. 2 3 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆர் சிட்ஸ் டூ த இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏ. ஆர் சிட்ஸ் டூ த இம்மீடியட் ரைட் ஆஃப் ஏ. ரோ 2ல உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஒன்லி 2 பீப்புள் சிட்ஸ் பிட்வீன் கே அண்ட் எஸ். கே அண்ட் எஸ் ரோ 1ல உட்காந்துருக்காங்க. ஒன்லி 2 பீப்புள் பிட்வீன் சிட் கே அண்ட் எஸ். கேக்கும் எஸ்ஸுக்கும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம லாஸ்ட்ல போடலாம். இங்கேயும் கே உட்காந்துருக்கணும். இங்கேயும் அசம்சன் தான். இந்த 2 பேர் இடையில தான் ஒண்ணு இங்கே கே உட்காருக்கும்போது இங்கே கே அமரும்போது இங்கே எஸ் அமர்ந்திருப்பாங்க. இல்லைன்னா இங்கே கே வரும்போது இங்கே எஸ் வந்திருப்பாங்க. இதுதான் நம்ம இப்படி போட்டுக்கலாம். இடையில 2 பேரும் குடுத்துருக்கனால இப்படி நம்ம குடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏ ஃபேஸஸ் கே. ஓகேவா? ஏ வந்து ஃபேஸ் கே. அப்ப அப்ப இங்க கன்ஃபார்மா கே வரும். ஏன்னா ஏ ஃபேஸஸ் கேன்னு சொல்லி குடுத்துருக்கனால, இங்க நம்ம எஸ் வர தேவையில்ல. இங்க நம்ம கே வர தேவையில்ல. கே இங்க வந்தனால. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். த ஒன் ஹூ ஃபேஸஸ் என் சிட்ஸ் டூ இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, என்னை நோக்கி அமர்ந்திருக்கும் நபர் பியின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது என்னை நோக்கி அமர்ந்திருக்கும் நபர் பியின் உடனடி இடதுபுறத்தில். ஸோ அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டி டஸ் நாட் சிட் அட் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ். டி இப்ப இதுல தான் வருவாங்க. அதாவது ரோ 2ல தான் வருவாங்க. டி வந்து எங்கேயுமே எக்ஸ்ட்ரீம்ல உட்காரலன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப இங்க தான் டி வருவாங்க. இங்க பி வருவாங்க. ஓகேவா? மறுபடியும் அது முன்னாடி உள்ளத படிச்சு பார்க்கலாம். த ஒன் ஹூ ஃபேஸஸ் என் சிட்ஸ் டூ த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் பின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப ஹூ ஃபேஸஸ் என் எண்ணுக்கு யாரு ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்களோ, அவங்க பிக்கு லெஃப்ட்ல உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி தான் இவங்க குடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் அதுதான். ஒன் ஹூ ஃபேஸஸ் என் ஹூ ஃபேஸஸ் என் யார் என் உட்காந்துருக்காங்களோ, அவங்க எங்கே எண்ணுக்கு ஆப்போசிட்ல யார் உட்காந்துருக்காங்களோ, அவங்க பிக்கு லெஃப்ட்ல தான் உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே.
இங்கே நம்ம கே வந்து கொடுத்தாச்சு. இங்கே நம்ம எஸ் கொடுத்தாச்சு. இங்கே மிச்சம் யார் இருப்பாங்கன்னா, என், கே, எஸ். நெக்ஸ்ட் ஒன் யார் இருக்காங்கன்னா, ஐ. ஐ இங்கே எழுதிடலாம். ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்க? நம்ம டயகிராம் வரைஞ்சாச்சு. டயகிராம் வரைஞ்சாச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ரீப்ரசன்ட் போத் பீப்புள் ஃபேஸிங் ஈச் அதர்ன்னு சொல்லி கேட்குறான். யார் யார் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க இந்த ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. என் அண்ட் பி. என் அண்ட் பி ஆப்போசிட்டில் இருக்காங்களா? இல்லை. அப்போ இல்லை. நெக்ஸ்ட்டு எஸ் அண்ட் ஆர். எஸ் அண்ட் ஆர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்களா? இல்லை. கே அண்ட் ஏ. கே அண்ட் ஏ ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்களா? இல்லை. யார் உட்காந்துருக்காங்கன்னா ஐ அண்ட் ஆர் மட்டும்தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம கொஸ்டினோட ஆன்சர் ஐ அண்ட் ஆர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஒரு பகடையின் முகப்புகள் டி, எக்ஸ், ஏ, என், ஆர் மற்றும் இ என்ற எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளன. அப்பகடையின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எனில் ஏயின் முகப்பிற்கு எதிரே உள்ள முகப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 2 டைஸ்லையும் ஏ நம்மளுக்கு விசிபிள் ஆகலை. ஆனால் இ விசிபிள் ஆகுது. ஸோ ஈயோட கிளாக் வைஸும் என்னோட கிளாக் வைஸும் எழுதலாம். ஈயோட கிளாக் வைஸு என், என்னோட கிளாக் வைஸு ஆர். ஸோ ஈயோட கிளாக் வைஸு டி இந்த டைஸில். ஓகேவா? டியோட கிளாக் வைஸு எக்ஸ் எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஆரோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆருக்கு ஆப்போசிட் எக்ஸ் உட்காந்துருப்பாங்க. எக்ஸ் ஆப்போசிட் ஆர் உட்காந்துருப்பாங்க. எண்ணுக்கு ஆப்போசிட் டி உட்காந்துருப்பாங்க. டிக்கு ஆப்போசிட் என் உட்காந்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் யார் ஒருத்தவங்க இல்லைன்னா ஈயோட ஆப்போசிட் ஃபேஸ் ஏ. ஏல தான் உட்காந்துருப்பாங்க. ஆன்சர் இ. ஏவோட ஆப்போசிட் இ, ஈயோட ஆப்போசிட் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். பின்வரும் 4 எழுத்து தொகுப்புகளில் 3 ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் ஒரே மாதிரியாக உள்ளன. இதனால் அவை ஒரு குழுவை உருவாக்குகின்றன. எனில் அந்த குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிப்பு: மாறுபட்ட ஒன்றானது எழுத்து தொகுப்பில் உள்ள மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை அல்லது அவற்றின் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இல்லை. ஓகே. அதாவது மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை அல்லது அவற்றின் நிலை ஆகிய அடிப்படையில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வவ்வல்ஸும் கான்சனன்ட்ஸும் இதில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நார்மலாக நம்ம பார்க்கலாம். பிக்கு அடுத்து என்ன இருக்குது? கியூ, ஆர், எஸ், டி இருக்குது. யூ, வி. ஸோ வி இதை நான் இப்போ எழுதியிருக்கேன். அல்ஃபபெட்டில் அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ பி, கியூஆர், யூ. அதாவது ஒரு 3 லெட்டர்ஸ்க்கு அடுத்து அடுத்த லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஒரு லெட்டர்ஸ்க்கு அடுத்து அடுத்த லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. இதே லாஜிக் எங்கேயும் பின்பற்றிருப்பாங்க பார்க்கலாம். சி, டிஇஎஃப், ஜி, ஹெச்ஐ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இ, எஃப், ஜிஹெச்ஐ, ஜேகே. ஸோ இதில் மட்டும் இல்லை பார்க்கலாம். ஜி, ஹெச்ஐஜே, கேஎல் 4 லெட்டர் வருது. இதெல்லாம் 3 லெட்டர், இதில் 4 லெட்டர். ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? நம்மளோட ஆன்சர் 4. பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில அகரவரிசையில் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் பிஎஸ்பிஎன் என்பது ஓஆர்ஓஎம் உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் ஒய்விஒய்டபிள்யூ என்பது எக்ஸ்ஏஎக்ஸ்வி உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றினால் கியூடிகியூஓ என்பது கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். பிஎஸ்பிஎன் இஸ் ரிலேட்டட் டு ஓஆர்ஓஎம் in a certain way based on the English alphabetical order. In the same way, YBYW is related to XA, XV. To which are the given option Q, T, Q, O அவங்க கேட்டிருக்காங்க. இதை என்ன லாஜிக் பின்பற்றின்னு சொல்லி பார்க்கலாம். ஓபி, ஆர்எஸ், ஓபிஎம்என். அதாவது ஒரு லெட்டருக்கு முந்தின லெட்டர் தான் எழுதியிருக்காங்க. சேம் வே இங்கேயும் அதே மாதிரி தான். ஒய்க்கு முந்தின லெட்டர் எக்ஸு, பிக்கு முந்தின லெட்டர் ஏ, ஒய்க்கு முந்தின லெட்டர் எக்ஸு, டபிள்யூக்கு முந்தின லெட்டர் வி. ஸோ சேம் லாஜிக் இங்கேயும் பின்பற்றலாம். கியூக்கு முந்தின லெட்டர் பி, டிக்கு முந்தின லெட்டர் எஸ், கியூக்கு முந்தின லெட்டர் பி, ஓக்கு முந்தின லெட்டர் என். ஸோ நம்மளுடைய ஆன்சர் பிஎஸ்பிஎன். ஸோ இங்கே பிஎஸ்பிஎன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிக்யூஆர்எஸ்டியு மற்றும் வி ஆகிய 7 நபர்கள் வடக்கு நோக்கி நேர்வரிசையில் அமர்ந்துள்ளனர். வி ஆனவர் கியூவின் உடனடி வலதுபுறத்திலும், ஆரின் உடனடி இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். பி ஆனவர் ஆரின் உடனடி வலதுபுறத்திலும், எஸ்ஸின் உடனடி இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளார். யூ ஆனவர் எஸ்ஸின் வலதுபுறத்தில் 2வதாக அமர்ந்துள்ளார். யூ ஆனவர் வரிசையின் முனைகளில் ஒன்றில் அமர்ந்துள்ளார். எனில் எஸ் மற்றும் யூக்கு இடையே அமர்ந்துள்ளவர் இடையே யார் அமர்ந்துள்ளார் சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஓகே. வி இஸ் சிட்டிங்.
to the immediate right of Q. V is sitting to the immediate right of Q. Qக்கு ரைட்ல V உட்காந்துருப்பாங்க. ஓகே. அண்ட் த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் R. Rக்கு லெஃப்ட்ல உட்காந்துருப்பாங்க. ஓகே. P is sitting to the immediate right of R. Rக்கு P is sitting to the immediate right of R. உட்கார வச்சாச்சு. அண்ட் த இம்மீடியட் லெஃப்ட் ஆஃப் S. ஸோ Pயை தான் இது டினோட் பண்ணுது. ஸோ P is sitting immediate right of R and immediate left of S கொடுத்தாச்சு. U is sit second to the right of S. ஸோ 1, 2. U is sit second 1, 2 second to the right of S உட்கார வச்சாச்சு. U is sitting one of the ends. அப்போ U கரெக்டாக இங்கே தான் ends உட்காந்தாச்சு. ஆஃப் த லைன் ஒன் ஆஃப் த சிட்டிங் ஆஃப் த லைன். அந்த லைன்லேயே U இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் ஃபேஸிங் நார்த். ஓகே. ஹூ இஸ் சிட் பிட்வீன் யூ எஸ் அண்ட் யூ. ஸோ எஸ்ஸுக்கும் யூக்கும் இடவே யார் இருப்பாங்க? ஒரே ஒரு ஆள் வரல, டி இங்கே இருக்காங்க. ஸோ எஸ்ஸுக்கும் டிக்கும் எஸ்ஸுக்கும் யூக்கும் டி தான் இடையில உட்காந்துருப்பாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இதுவும் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.